Hello friends, welcome back to our channel Tailoring Prema Style. இன்றைக்கி நம்ம ப்ளவுஸ் வந்து பேசிக்காக எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதாவது ரொம்ப போட்டு அளவு எடுத்துக்கிட்டு இருக்காமல் நம்ம பேசிக்காக ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படின்ட்டு பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ப்ளவுஸு கட் பண்ணுறது அப்படின்னாலே ரொம்ப மைனூட்டாக மார்க் பண்ணணும், அப்படி பண்ணணும் எல்லாம் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லாமல் பேசிக்காக எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஈஸி மெத்தடுன்னே நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஒரு 2-3 ப்ளவுஸ் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து நம்ம எந்தெந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம அடுத்த இதில் வர வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ப்ளவுஸ் எடுத்து 2ஆக மடித்து போட்டிருக்கேன். அளவு ப்ளவுஸ் வந்து 4ஆக மடித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து கீழே இடுப்பு மடிப்புக்காக 1.5 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் 1.5 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து நம்ம கழுத்து இறக்க மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் இருக்கிறத விட 1/4 இன்ச்சு மேலே தள்ளி தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ வந்து கழுத்து அகலம் மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து அகலம் மார்க் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அளவு ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம தச்சு எடுக்கும்போது கொஞ்சம் விரிவாக தான் இருக்கும். ஆனால் கட் பண்ணும்போது நம்ம விரிவாக கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம தச்சு எடுக்கும்போது அதை விட ரொம்ப அகலமாக போயிடும் கழுத்து. அதனால் நம்ம எப்போதுமே கீழே வந்து கழுத்து ரவுண்டை வந்து நம்ம கை வச்சு பிடிச்சிக்கிட்டு மேலே வந்து அதை நல்லா நேராக சரி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த அளவு வருதோ அந்த அளவு தான் நம்ம மார்க் பண்ணணும். அந்த அளவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். ஏன்னா தையலுக்காக எப்போதுமே நம்ம 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். இப்போ ஷோல்டர் 2ஐயும் கரெக்டாக பிரித்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக மேலே ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து நம்ம தையல் போட்டிருக்க இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணுங்கள் எப்போதுமே. அதே மாதிரி ஆம்கோல் வந்து நம்ம 2 ஸ்லீவையும் நல்லா மேலே தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம 2 ஆம்கோல் ஜாயிண்ட்டும் நமக்கு நேராக இருக்கணும். அதில் வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து மேலே 1/4 இன்ச் மார்க் பண்ணணும். 1/4 இன்ச் அப்படி இல்லைன்னா 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கவங்க அப்படின்னா 1/2 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். நான் 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிற இடத்துல எல்லாமே நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்னா 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டேப்பை வச்சு நம்ம எல்லா மார்க்கையும் கரெக்ட் பண்ணி நம்ம கோடு போட்டு வளைவு கட் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா மேலே 2 இருக்குது. அதே மாதிரியும் கீழே கழுத்து இறக்கத்தில் நம்ம 2 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். எதனால் அப்படி டேப்பை வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் சில சமயம் மேலே ஒரு அளவும் கீழே ஒரு அளவும் இருக்கும். அதனால் நம்ம டேப்பை வச்சு 2 பக்கமும் ஒரே அளவு இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம். இப்போ எனக்கு கழுத்து அகலம் மேலே 2 இருந்துச்சு. அதே மாதிரி கீழேயும் 2 வச்சு மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஷோல்டர் வந்து எனக்கு 3 இன்ச்சு இருந்துச்சு. அதே மாதிரி கீழேயும் 3 இன்ச்சு வச்சு நம்ம ஆம்கோலில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் வரைஞ்சிக்கலாம். ஆம்கோல் ரவுண்ட் கட் பண்ணுறதுக்கு அந்த கார்னர்லேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு வளைவு வரைஞ்சிக்கோங்க. இது பிகினர்ஸ் அப்படிங்கும்போது எப்படி வரையலாம் அப்படின்னா சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம கழுத்தில் ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் இருக்கு இல்லையா மேலேருந்து 2.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் இந்த கார்னர்லேருந்து 2.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நடுஸில் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அது 3ஐயும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக கிடச்சிரும். பிகினர்ஸ் அப்படிங்கிற போது ஆம்கோல் வந்து கரெக்டாக போட மாட்டாங்க. ஒன்று அந்த கார்னர் ஒட்டி கீழே போட்டுருவாங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப மேலே போட்டுருவாங்க. அப்படிங்கிறபோது நம்ம ஆம்கோல் வந்து நம்ம அந்த கார்னர் கிட்ட ஆம்கோல் ரவுண்டு போட்டோம் அப்படின்னா ஆம்கோல் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் நம்ம ரொம்ப மேலே தள்ளி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆம்கோல் வந்து லூஸ் இருக்கும். அதனால் இந்த அளவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆம்கோல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது ப்ளவுஸை வந்து நல்லா ஒரு கையை வச்சு நல்லா பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுங்க. ஆம்கோல் கட் பண்ணும்போது நல்லா ரவுண்டாக கட் பண்ணணும்.
இப்போ நம்ம பேக் பார்ட்டு கட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம இடுப்பு மடிப்புக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கை வந்து ஆப்போசிட் சைடில் பண்ணி நம்ம அதில் அர்க்காட் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அர்க்காட் கட் பண்ணும்போது நம்ம 2 சைடும் ஒரே மாதிரி தான் பிரித்து அடிப்போம். அதனால் எப்போதுமே அர்க்காட் கட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி மேலேயும் ஆம்கோல் சைடில் சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு கோடு போட்டிருக்கேன். அங்கேயும் நம்ம அர்க்காட் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம எந்த இடத்துல ஜாயின் வரும் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடு கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணும்போது இந்த ஆம்கோல் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா வாங்க சொல்கிறேன். இப்போ நம்ம பேக் சைடு கட் பண்ணும்போது அந்த ஆம்கோல் உள்ள துணி இந்த மாதிரி இருக்கும். இதில் 2 துணி இருக்கும். அதில் மேலே உள்ள துணியை மட்டும் நம்ம எடுத்து அப்படியே மடித்து போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த ஷோல்டரில் வெட்டியிருக்கோம் இல்லையா, அதுவும் இந்த மடித்து போட்டிருக்க அளவும் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்க மாதிரி மடித்து போட்டுட்டு நம்ம அதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த துணி எங்கே இருக்கோ அந்த அளவு தான் நம்ம மார்க் பண்ணணும். அதில் வந்து மேலேயோ கீழேயோ விட்டு மார்க் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆம்கோலில் வளைவு கட் பண்ணணும், அதாவது உள் வளைவு கட் பண்ணணும் ஃப்ரண்ட் சைடில். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். அதாவது மேலேருந்து மார்க் பண்ணிடக்கூடாது. அந்த வளைவில் மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா 2 இடத்துல, அந்த வளைவில் மட்டும் 1/4 இன்ச் கீழே விட்டு மார்க் பண்ணிக்கலாம். எதுக்காக இப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஆம்கோல் வந்து சிலவங்களுக்கு தூக்கிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, முன்னால் ஃப்ரண்ட் சைடில் ஆம்கோல் வந்து லூஸாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது லூஸ் இல்லாமல் இருக்கும். அதனால தான் நம்ம இப்படி கட் பண்ணுறோம். இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். உள்வளைவு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம அப்படியே அதை போட்டு ஆம்கோல் கட் பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டரில் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து கரெக்டாக வச்சுட்டு அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ஏற்கனவே பேக் பார்ட் வெட்டும் போது 1/4 இன்ச்சு விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதே அளவு தான் இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கிறதுனால நம்ம தையல் எங்கே கரெக்டாக வருதோ அந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு, அதே மாதிரி கழுத்து அகலம் அதுலேயும் நம்ம 1/4 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேயும் நம்ம 1/4 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்து இறக்கத்துக்கு வந்து ப்ளவுஸை வந்து நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு கரெக்டாக அந்த இறக்கம் எங்கே வருது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணும்போது நம்ம ப்ளவுஸை ஒட்டி அதாவது கீழே இருக்கிற துணியை ஒட்டி நம்ம ப்ளவுஸை வச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம கொக்கி பார்ட் வைக்கும்போது 1/4 இன்ச்சு மடக்கி உள்ளே போயிடும். அதனால் நமக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பிடிக்கிறதுக்காக சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு தள்ளி தான் ப்ளவுஸை வைக்கணும். 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன் பாருங்கள். ப்ளவுஸ் இறக்கத்துலேருந்து கொஞ்சம் மேலே 1/4 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரெக்டாக நம்ம ப்ளவுஸ் எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கே வச்சுட்டு கீழே, அதாவது பட்டி கிட்ட ஒரு தையல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த தையல் ஒட்டி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து கீழே 1 இன்ச் விட்டு மார்க் பண்ணுங்கள். பிகினர்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் 1 இன்ச் மார்க் பண்ணினா போதும். இல்லை நான் கொஞ்சம் சின்னதாக தான் பிரித்து அடிப்பேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம பட்டி பிரித்து அடிக்கிறதுக்கும் நடுசில் ஒரு தையல் போடுவோம் இல்லையா, குட்டியாக நடுசில் வந்து மடித்து அடிப்போம் இல்லையா, அதுக்கும் சேர்த்து 1 இன்ச்சு. 1/2 இன்ச்சிலே நீங்கள் மடிச்சிடுவீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு கூட போதும். இப்போ ப்ளவுஸை வந்து ஷோல்டர்லேருந்து நேராக பிடிச்சிக்கோங்க. நம்ம கீழே, அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டில் 3 தையல் வரும் இல்லையா, அந்த தையலில் நேராக இருக்கிற தையலில் வந்து நம்ம ப்ளவுஸை மேலேயும் கீழேயும் நல்லா ஒன்றா பிடிச்சிட்டு எங்கே வருதுன்னு பார்த்துட்டு, அந்த தையல் வந்து எங்கே வருதுன்னு பார்த்துட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதிலேருந்து 1/4 இன்ச்சு கீழே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோலில் வந்து நம்ம தையல் போட்டிருக்க இடத்துல இருந்து 1/4 இன்ச்சு மேலே தான் நம்ம வெட்டி மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம தையல் வந்து கீழே வருது, அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு கீழே பட்டி தையல் எங்கே வருதோ அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு பிடிச்சடிக்கிறதுக்காக கீழே இறக்கி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 மார்க்கையும் ஒன்றா சேர்த்து நம்ம வெட்டி எடுத்துடலாம். நான் 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். 3 டாட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி எடுத்துடலாம். கப் ஷேப் வந்து நான் இப்போ மார்க் பண்ணல, நான் ப்ளவுஸ் தைக்கும்போது நான் உங்களுக்கு எப்படி அப்படின்ட்டு நான் சொல்கிறேன்.
இதில் வந்து கழுத்தகலம் 2 இருக்குது மேலே, அதே மாதிரி கீழேயும் கழுத்தகலம் 2 வச்சுட்டு மார்க் பண்ணிடலாம். கார்னரில் ஒரு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸை வெட்டி எடுத்துடலாம். ஆம்கோல் கட் பண்ணும்போது நம்ம 1/4 இன்ச்சு கீழே இறக்கி தையல் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்து வெட்டி எடுத்துக்கலாம். எப்போதுமே ப்ளவுஸை வந்து நல்லா கை வச்சு பிடிச்சிட்டு வெட்டி எடுங்க, இல்லைன்னா அளவு மாறிடும். வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். கீழே வளைவாக வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். அதாவது நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எது அப்படின்னு நம்ம எப்பவுமே மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒரு கிராஸ் போட்டு வைக்கிறோம் இல்லையா, அதான் உள் பக்கம். நம்ம அங்கே தான் தையல் போடணும். அதாவது கப் ஷேப் வந்து அங்கே தான் தைக்கணும். இது ரெண்டுமே உள் பக்கம் தான். நம்ம எப்போவுமே மார்க் பண்ணி வச்சுட்டா தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் மாறாது. இல்லைமே தைக்கும்போது நம்ம ரெண்டுமே ஒரே சைடு தைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து பிரித்து எடுத்து தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வெட்டும் போதே உள்பக்கம் எது அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கழுத்து பீஸ் தைக்கிறதுக்கு நம்ம இதிலேருந்து வெட்டி எடுத்துக்கலாம். பட்டி பீஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்டாக இருக்குது, நம்ம அந்த ஷேப்கே வச்சு தைச்சிக்கலாம். அதனால் பட்டி பீஸை எடுத்து நான் வச்சுக்கிறேன். பட்டி எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அளவு ப்ளஸ் எடுத்துட்டு பட்டியில் வந்து வச்சுக்கலாம். பட்டியில் வச்சு நம்ம பட்டியில் அதில் ஜாயிண்ட் எங்கே இருக்கோ, தையல் எங்கே போட்டிருக்காங்களோ அதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/4 இன்ச், அதாவது தையலுக்கு விட்டுட்டு கரெக்டாக கீழே எங்கே மார்க் பண்ணியிருக்குன்னு பார்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தையல் வந்து இங்கே வந்திருக்கு, நான் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பிடிச்சடிக்கிறதுக்கு 1 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 டாட்லேயும் அப்படி பண்ணிக்கலாம். 3 சைடுமே அந்த மாதிரி வச்சு நம்ம 1/4 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்படி வேண்டாம் அப்படின்னா நம்ம அப்படியே பட்டியை வச்சு அதில் அடித்து திருப்பிக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரா துணி நம்ம மடித்து அடிச்சிக்கலாம் லாஸ்ட்டாக. இந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஒரு சைடு மார்க் பண்ணுறோம் இல்லையா, 1/4 இன்ச்சு கீழே வந்து அடித்து திருப்பின மாதிரி, இந்த மாதிரி கட் பண்ணும்போது அடித்து திருப்புற மாதிரி வரும் பட்டி. நான் வந்து அடித்து திருப்பலை, நான் மடிக்க தான் போகிறேன். அதனால் நான் கட் பண்ணவில்லை, அப்படியே வச்சிட்றேன். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நம்ம மீதி இருக்கிற துணியை 4 ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 4 மடிச்சுட்டு கரைப்பகுதி வந்து கீழே வர மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் வந்து நல்லா மடித்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது ஒரு முன்ன பின்ன இருக்கும். அதனால் நான் 2 ஸ்லீவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கரெக்டாக மடித்து எடுத்துக்கோங்க. கரைப்பகுதி வந்து கீழே இருக்குது. ப்ளவுஸ் ஸ்லீவ் கட் பண்ணும்போது எப்போதுமே பின்னாடி பக்கம் வச்சு தான் கட் பண்ணணும். அதாவது பேக் பார்ட் கை வச்சு தான் கட் பண்ணணும். அப்புறம் கீழே மடித்து அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுருக்கேன். அதாவது நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கு கீழே 1 இன்ச்சு விட்டுட்டு மேலே வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற தையல் வந்து இங்கே இருக்குது. அதில் இருந்து மேலே 1/4 இன்ச்சு விட்டுட்டு நான் ஒரு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி கீழே வந்து ப்ளவுஸை வந்து நேராக வச்சுட்டு ஆம்கோல் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து 1/4 இன்ச்சு விட்டு மேலே நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நடுசில் நம்ம கை வச்சோம் அப்படின்னா கீழே நமக்கு தெரியும் தையல் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்ட்டு, அதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 மார்க்கையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஸ்லீவ் கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் பேசிக்கான நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறது. இதுதான் ஈஸி மெத்தட். இதுதான்
இதில் வந்து உள்வளைவு எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டுனா, நம்ம அடிப்பு பாகத்துலேருந்து 1.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் நம்ம இந்த சைட்லேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம உள்வளைவு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அதான் உள்வளைவு. ஆனால் நான் இந்த ஸ்லீவில் உள்வளைவு எடுக்கலை. இப்போ வந்து நம்ம அந்த சைடு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஆப்போசிட் சைட்லேயும் மார்க் பண்ணி ஒரு அர்க்காட் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு வந்து அளவு மாறாமல் நம்ம ஸ்லீவ் வந்து தைக்க முடியும். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. மீதி இவ்வளோ துணி இருக்குது. இதை நம்ம பட்டிக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே பட்டிக்கு 2 துணி இருக்குது. இதில் ஒரு 2 துணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பட்டி கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணி எடுத்தாச்சு. பேக் சைடும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கழுத்து பீஸும் அதுக்கப்புறம் கொக்கி பட்டி வைப்போம் இல்லையா, அதுக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கழுத்து பீஸ் கட் பண்ணுறதுக்கு நம்ம ஆம்கோல்லேருந்து மீதி துணி இருக்கு இல்லையா, அதுலேயே நம்ம கழுத்து பீஸ் கட் பண்ணிக்கலாம். அதில் 2 துணி இருக்கும், அந்த 2ஐயும் சேர்த்து வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் அப்படிங்கிறபோது 1.5 இன்ச் அளவில் நீங்கள் கிராஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டேப்பை வச்சு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நான் இப்போ 1 இன்ச்சுக்கு தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். கிராஸ் பீஸ் கட் பண்ணலாம். கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போது கிராஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நமக்கு ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வரும். கழுத்து திரும்பும் போதும் நல்லா கரெக்டாக இருக்கும். திரும்பி கொடுக்கும். இல்லைனா திரும்பி கொடுக்காம ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி அசிங்கமாக இருக்கும். அதனால் நம்ம கிராஸாக கட் பண்ணணும். இப்போது கிராஸ் பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ கொக்கி பட்டி வைக்கிறதுக்கு நம்ம கழுத்துலேருந்து வெட்டி எடுத்தோம் இல்லையா, அந்த துணி மீதி இருக்குது. இதில் நம்ம கொக்கி பட்டி வி பட்டி வச்சுக்கலாம். கொக்கி பட்டி வி பட்டி வைக்கிறதுக்கு வி பட்டிக்கு 2.5 இன்ச்சு வேணும். அதுமாதிரி கொக்கி பட்டி வைக்கிறதுக்கு 1.5 இன்ச் துணி தேவைப்படும். அந்த அளவு இது கரெக்டாக இருக்குது. நான் அப்படியே இதை வச்சுக்கிறேன். தைக்கும் போது நம்ம வெட்டி தைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேசிக்காக ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த வீடியோவில் வரும். நீங்கள் அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனில் வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் அடுத்து போடுற ஸ்டிச்சிங் வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.